Hi students, welcome to KC Botany. 12th பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும், சென்டர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பயாலஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் ஆகக்கூடிய 5 மார்க்ஸு, அதுக்கடுத்து 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸு, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். அதே போல் நிறைய பேர் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே கேட்டிருந்தீங்க, அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் இதுலேயுமே இன்டீரியர்ஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் சரிங்களா. 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிறது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு இன்டீரியர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண அதாவது இந்த கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ் வந்து 8 கேட்டிருந்தாங்க. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து பயாலஜினா தான் கம்மியாக இருக்கும், 5 கொஸ்டின் இருக்கும். ஆனால் பியூர் சயின்ஸுக்கு 9 2 மார்க்கு, 9 3 மார்க்கு. அதே போல் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. 1 மார்க்ஸ் அவங்க வந்து மோஸ்ட்லி பெட்டராக எழுதியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 25 ப்ளஸ் வந்து 50லேருந்து 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. இது எல்லாமே 70க்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன், கம்மியாக தான் படிப்பேன் அப்படின்னா. ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லா கொஷினும் படிக்குங்கிற அவசியம் இல்லை. சாப்டர்ஸாக நீங்கள் பிரிச்சிங்க. பாட்னியில் ஒரு 1 to 5, சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 6 இந்த மாதிரி படிச்சிங்க. இந்த 11 லெசனை நல்லா நீங்கள் ரீகால் பண்ணாலே உங்களால் ஒரு 30லேருந்து 40 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் படித்து தான் ஆகணும் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய கொஷின் வந்து நம்ம கொடுத்த கொஷின் பேப்பர்ஸாக இருந்தாலும் அதில் நியூ கொஷின்ஸை மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியூவாக பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஜூன் மந்த்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக சொல்லக்கூடிய கொஷின்ஸை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி கேட்குறீங்க, அதனால் நான் சொல்கிறது புரியாது உங்களுக்கு. அதனால் மறுபடியும் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸும் நம்மளால் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கடுத்து நீங்கள் ஓவராலாக டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜியில் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய கொஷின். இது வந்து பார்த்துங்க. ஸோ நமக்கு சாப்டர் 1ல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 மார்க் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. நமக்கு வந்து லெசன்ஸ் வந்து அதிகம், ஆனால் கொஷின் வந்து கம்மி சரிங்களா. அதனால் நம்ம வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக வந்து மோஸ்ட்லி பயாலஜிக்கு வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். அது இல்லாமல் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். சுவாலஜி எக்ஸாம்ஸ் அன்றைக்கே நம்ம வந்து ஷேர் பண்ணோம். ஒன்ஸ் அகேன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க கேசி பாட்னி ஸ்டடி சென்டர் 2ன்னு இருக்கும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஃபில் ஆகிடுச்சு, அதனால் அதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது, ரெக்வஸ்ட்டு கேட்கும். அதனால் நீங்கள் வந்து குரூப் 2 இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணுறங்க ஜாயின் பண்ணுறங்க. ஸோ இது வந்து பயோசுவாலஜி ஃபஸ்ட் லெசனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி செகண்ட் லெசன். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஐயோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கணுமான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதில் அடுத்து மேக்ஸிமம் நிறைய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதிலேருந்து கம்மியாக செலக்டிவான கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், அது வந்து நோட் பண்ணிங்க. இப்போதைக்கு நமக்கு 5 days வந்து இருக்குது. ஸ்டடி பிளான்னு நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதுனால இப்போதைக்கு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணுவோம், அதையும் பார்த்துங்க. ஸோ இது இங்கிலீஷ் மீடியம். இது வந்து சாப்டர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி கூடியது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து பயாலஜி படிக்க தேவை. இதில் என்னென்ன படிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்டர்செல்லோட அமைப்பு. ஸோ இதுதான் நமக்கு வந்து 5 மார்க்ஸ்லையுமே இன்றைக்கி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிங்க, அதுலேருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது வந்து தேர்ட் லெசனு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பிஒய்க்கும் அப்டேட் பண்ணுறேன். பிஒய்க்குள்ள ப்ரீவியஸ் இயரில் எது ரிப்பீட்டடாக கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லியும் இந்த 5 days வந்து டெய்லியும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன ரீகால் பண்ணணும், அது எல்லாமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து தேர்ட் லெசனு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இது வந்து 5 மார்க்ஸு. இது வந்து 4th லெசன். ஸோ இன்றைக்கி வந்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 5 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, இது ரெண்டும் சேர்த்து சரிங்களா.
இது ரெண்டுமே இந்த 3 மார்க்ஸில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறதுல ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே படிச்சிங்கன்னா வரும். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியாது. ஸோ கம்மியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இது வந்து 4th லெசன் இங்கிலீஷ் மீடியம். இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ இது வந்து 5th லெசனு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை இழை குறியீட்டு இது வந்து கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏ வேறுபாடு நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். யாரெல்லாம் கெமிஸ்ட்ரியில் நல்லா படிச்சிங்களோ அந்த கொஷினை ஆன்சர்ஸ் பண்ணியிருந்துக்கலாம். அது வந்து 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. இதில் இந்த குவி பரிணாமம் விரி பரிணாமம் இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ இதில் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. சாப்டர் 6ல் ஒரு இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ஆஸ்திரேலிய பை பாலூட்டிகள்னு வரும் பார்த்தீங்களா, அந்த கொஷின். சாப்டர் 6 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சாதாரண சளிக்கு எதிராக புக் பேக்கில் இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கிட்டு நல்லாவே போதும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இந்த புரோட்டோசோவா நோய்கள் பற்றி இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க சரிங்களா. படிச்சிருந்தீங்கன்னா எழுதிருக்கலாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா 7, 8 நமக்கு மிங்கிளாகி ஒரே லெசனாக வரும். அதனால் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நான் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஆனால் உங்களுக்கு வந்து 7th and 8th ஒன்றா வரும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும்போது சொல்லிடுறேன். ஸோ இதில் ஒரு சில கொஷின் வந்து எல்லாமே ஆனால் இருக்கும். ஆனால் மிங்கிளாகி இருக்கும். நமக்கு ஒரே லெசனாக இருக்கும் சரிங்களா. 7, 8 சேர்ந்து 7வது லெசனாக ஒன்றாவே இருக்கும். இது வந்து 8வது லெசனு. ஸோ இதில் இன்றைக்கி 5 மார்க்ஸு இந்த 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கொஷினில் இருக்கிறத 5 மார்க்ஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம ஏன் எல்லாமே ரீட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ரீட் பண்ணி சொன்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போக போகிறீங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானது கொஷின் தான். நம்ம பிடிஎஃபாக கூட ஷேர் பண்ணிட்டோம். உடனே வீடியோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பிடிஎஃப் பார்க்க போயிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பிடிஎஃப் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அல்லது பிரிண்ட் போட்டு வச்சுருந்தாலும் நான் சொல்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு பேஜ் நம்பர்ஸ் நோட் பண்ணி அதெல்லாமே ரீகாலுக்கு ரிவிஷனுக்கு படிச்சிங்க சரிங்களா. இது வந்து சாப்டர் 10 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இது வந்து 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். அந்த பிசிஆர் பற்றி கேட்பாங்க அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கேட்கல. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அதை வந்து ரிவிஷன் பண்ணி வச்சிங்க. நம்ம கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம் சரிங்களா. சுவாலஜியில் டஃப்பாக கேட்பாங்கன்னா பாட்னிலையும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. டஃப்பு கிடையாது. படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் டஃப்பு சரிங்களா. படிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ இது 11 இருக்கும். ஆனால் உங்கள் லெசனில் 10 இருக்கும். அதனால் அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்ஸ் அகெயின் அது பார்த்துங்க. இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. வந்து 10 இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து 12 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 5 மார்க்ஸ். வந்து 2 மார்க் 3 மார்க்ஸு அண்ட் 5 மார்க் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது பயோசாலஜியில் ஃபைனல். இது 13 இருக்கான நமக்கு 12. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதனால் இதில் இருக்கிறது மோஸ்ட்லி படிச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இது எல்லாமே நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய பனிப்புகை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க.
ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இதில் புக் பேக் கொஷின் கம்மியாக தான் கொடுத்துருப்போம், ஏன்னா இன்டீரியர் கொஷின் தான் நிறையா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புக் பேக் வந்து அந்த பனிப்புகை இந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்மாக் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம வந்து கொடுக்கல. ஸோ இருந்தாலும் அது இயர் கொஷினில் ஒரு டைம் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாட்னி பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டைப்பில் கொஷின் எடுத்திருப்போம். ஏ, அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து இங்கே பியூர் சயின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம் சரிங்களா. ஒரு சில இடத்துல பியூர் சயின்ஸ்னு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்ல. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து பியூர் பாட்னி சுவாலஜி 70 மார்க்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ டைப்பில் இருக்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய ஆகிடும், ஏன்னா ஒவ்வொரு லெசன்லையும் 15 கொஷின் வந்து கேட்டிருக்கோம். இங்கே ஒரு 15 இருக்கும், 2 மிங்கிள் பண்ணால் 30. இல்லை சார் எனக்கு இதெல்லாமே கம்மியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதையும் சேர்த்து படிச்சிங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க 40 மார்க்ஸ் போதும் 30 மார்க்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் சாப்டர் 1 to 5 வரைக்கும் படிங்க. அல்லது வந்து செலக்டிவாக ஃபஸ்ட் லெசனு, அதுக்கடுத்து செகண்ட் லெசனு, அதுக்கடுத்து 5th லெசனு, 9th லெசனு, 10th லெசனு, இந்த மாதிரி லெசன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள் படிச்சுங்க சரிங்களா. ஏன்னா ஒரு 20லேருந்து 15 மார்க்ஸ் அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் அதை மட்டும் பார்த்து வச்சுங்க. இதையுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் மெம்பர்ஷிப்பில் நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்ல, நீங்கள் யாரும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, என்னால் ஜிபே பண்ண முடியல, காசு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து படித்தா போதும் சரிங்களா. உங்களுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தேன், அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதனால் அதுக்காக தான் சரிங்களா. நீங்கள் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ டைப்பில் இருக்கிறத நல்லா படிச்சிருங்க. இது வந்து சாப்டர் 2. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஃபஸ்ட்டு ஏ டைப்பில் இருக்கிறது நல்லா என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருக்கீங்களோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டு அல்லது இல்லைனா நாளைக்கு சரிங்களா, மார்னிங் அல்லது ஈவினிங்குள்ளார அந்த டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் அது வரைக்கும் இதை வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருங்க. ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து நம்ம படிக்கணும்னு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருந்தோம், அதை ஃபாலோ பண்ணி படித்தாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாப்டர் 3. ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ இது சாப்டர் 4. இது வந்து 5 மார்க்ஸ். சாப்டர் 4ல் 2 மார்க் 3 மார்க்ஸு, இது வந்து 5 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5A. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ 5 மார்க்ஸ். சாப்டர் 7 2 மார்க் 3 மார்க்ஸு. ரொம்ப சிம்பிளான கொஷின்லாம் வரும் நாளைக்கு பயாலஜிக்கு, அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. ஐயோ சுவாலஜி அந்த மாதிரி கேட்டுட்டாங்க, எல்லா கொஷினும் இந்த வாட்டி நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் தான் ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே நம்ம லெவல் தான் கொஷின் வந்து எடுப்பாங்க, மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்துங்க. அதையும் தாண்டி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல், பதட்டப்படாமல், மொபைல் ஃபோன் வந்து பார்க்காம யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துங்க. இது சாப்டர் 8. இங்கே பியூர் சயின்ஸ்னு இருக்கும், அதெல்லாமே நீங்கள் படிக்க தேவையில்ல சரிங்களா. இது இங்கிலீஷ் மீடியம் சாப்டர் 8. ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், ஏ பார்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிங்க சரிங்களா. இவ்வளோ கொஷின் வந்து படிக்கணுமா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓடிடுவாங்க நம்ம வீடியோஸ் பார்த்தா, ஏன்னா நம்ம வந்து அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அஸ் எ டீச்சராக நம்ம வந்து வெறும் 5 கொஷின் சொல்லி ஒரு 10 கொஷின் சொல்லி அதை மட்டுமே படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா,
ரொம்ப டல்லாக படிக்கிறாங்க அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அது பொருந்தும் சரிங்களா. வெறும் 5 கொஷின் மட்டும் 10 கொஷின் மட்டும் இந்த மாதிரி சொல்கிறது. நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் சென்டம் எடுக்குங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு 5 கொஷின் சொல்லிவிட்டு அந்த 5மே பரீட்சைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது என்னால் இல்லை, நிறைய டீச்சர்ஸால் அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்க வேணால் சொல்லலாம், கொஷின் பேப்பரை முன்கூட்டியே பார்த்தவங்க மட்டும் வேணால் சொல்ல முடியும். அதர்வைஸ் வந்து என்ன தான் டேலண்டான டீச்சர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மாதிரி தான் சரிங்களா. அதனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து எல்லாமே படிக்க வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கையோடு படிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இது எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லி டவுட்டோடு படிக்காதீங்க. கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நினச்சிட்டு என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின், இன்டீரியர் கொஷின், பிஒய்க்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.